பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய 20வது நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாளும் கைவிடாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நிச்சயமாய் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறுமா? கண்டிப்பாக மாறும். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போகிற பிரச்சனை ஒரு பிரச்சனையே அல்ல. ஆண்டவர் நம்மை நன்றாகவே வைத்திருக்கிறார். இந்த 100 நாளைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயம் ஆண்டவர் தருவார். ஜான் வில்சன் அப்படி என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், பழைய ஊழியக்காரர். அவர் கரோலினா என்கிற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு தேவனுடைய ஊழியர். அவங்களுடைய வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். நல்ல ஜெபிக்கிற ஒரு குடும்பத்திலே வளர்க்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. அவருடைய வீட்டுக்கு அருகாமையிலே ஒரு காலேஜ் ஒன்று இருக்குது. அந்த காலேஜில் இருக்கிற வாலிபர்களோடு இவர் அடிக்கடி பேசும்போது அந்த வாலிபர்கள் சீனா இப்படிப்பட்ட இடங்களிலே போய் அவர்கள் மிஷனரி ஊழியத்தை செய்து கொண்டு நிறைய சாட்சிகளை இந்த தம்பி இவரிடத்திலே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த சாட்சியை கேட்க 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 அவருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வாஞ்சை, ஒரு பெரிய மாற்றம். இல்லை, நாமும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக எழும்பி நிற்கணும் அப்படி என்று சொல்லி வரும் காலத்திலே ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரராய் அந்த மனிதர் மாற்றப்பட்டார். அப்போ இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் செய்த ஊழியத்தினுடைய ஒரு அனுபவ சாட்சி ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய விருப்பத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய சாட்சிகள், நம்முடைய அனுபவங்கள், ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதங்கள், இது எல்லாம் அநேகருடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனமாய் மாறும். தேவன் உங்களுக்கு செய்த நன்மையை மறைக்கவே வேண்டாம். கர்த்தர் உங்களை நடத்தி வந்த அனுபவங்களை முடிந்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு சொல்லுங்கள். அதில் ஒரு வார்த்தை தொடப்பட்டு அவர்கள் ஊழியக்காரர்களாய் கூட மாறுவார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த 20வது நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் கேட்டபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை வைத்தார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். நாம் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே ஒரே ஒரு வார்த்தையினுடைய இருதயத்தை தொட்டது. அந்த எத்தனையோ பேர் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறார்கள். ஆனால் ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. ஆரோனுடைய கோல் துளிர்த்தது. எப்பொழுதுமே ஒரு விதையை விதைத்தால் கூட மண்ணில் போட்டால் அதுக்கு ரொம்ப ஒரு சில நாட்கள் தாண்டி தான் அது முளைக்கும். ஆனால் இவங்க ஒரு கோலை கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த கோல் வெறும் முளைத்தது மட்டும் இல்லை, அது பூ பூத்து காய் காய்த்து அது கனியாய் மாறுகிற அளவிற்கு கர்த்தர் ஒரே காரியத்தை ஒரே இரவிலே கர்த்தர் அதை செய்து முடித்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை வெறும் கோலை போல் இருக்கலாம். கோல் துளிர்க்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த சாதாரணமான கோல் எப்படி துளிர்க்கும்? கண்டிப்பா துளிர்க்காது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். உங்க வாழ்க்கை, நிறைய பேருடைய வாழ்க்கை கோலாய் மாறி இருக்கலாம். இனி கோலாய் மாறினது துளிர்க்கிறதற்கு வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெட்டப்பட்டது. அதுக்குள்ள பச்சை பசை எதுவுமே இல்லை. அதனால மறுபடியும் அது துளிர்க்காது. நிறைய பேர் உங்களை குறித்து, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, உங்க பிசினஸை குறித்து இப்படியே சொல்லலாம். ஐயோ, அது காஞ்சு போச்சுங்க, அதை விழுந்து போயிருச்சுங்க, இனி எங்கெங்க அது துளிர்க்க போகுது? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, கர்த்தர் அந்த கோலை துளிர்க்க பண்ணினது உண்மையானால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையை கண்டிப்பா ஒரு நாள் துளிர்க்கும். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த வறட்சியை பார்க்க வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமையை பார்க்கவே வேண்டாம். இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒருவேளை வெறும் குச்சியை போல இருக்கலாம். இதெல்லாம் எங்க துளிர்க்க போகுது? கண்டிப்பாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் போது சாதாரணமான இந்த கோல் துளிர்த்து அப்படியே பழங்களை கொடுத்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ என்னுடைய மனதில் வேதத்தில் சாதாரணமாக இருந்த ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் விலையேற பெற்றதாய் பயன்படுத்தினார். அதனால நான் நம்புகிறேன், சாதாரணமான உங்களை, சாதாரணமான உங்களுடைய தொழிலை, சாதாரணமாக இப்பொழுது தோன்றுகிற உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர்
கர்த்தர் நினைத்தால் துளிர்க்க பண்ண முடியும். நம்பர் 1, முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் இந்த சாதாரணமான கூழாங்கல், இந்த ஆற்றுல கூழாங்கல்ல பார்க்குறோம், ஆனால் யாருமே அதை ரொம்ப பெரிய வேல்யூவாக எடுக்க முடியாது. அது ஒரு சாதாரணமான கூழாங்கல், எத்தனையோ கல் கிடக்குது, அவ்வளோதான், கண்டுக்காமல் போவாங்க. ஆனால் கூழாங்கல்லுக்கு பாருங்கள், தாவீது என்கிற ஒரு மனுஷனுடைய கையில் அந்த கூழாங்கல் வருகிறது. அந்த கூழாங்கல் ஒரு மிகப்பெரிய கோலியாத்தையே வீழ்த்தினது. நான் நம்புகிறேன், சாதாரணமான அந்த கூழாங்கல்ல கொண்டு அவ்வளோ பெரிய பிரச்சனையை, அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஆண்டவரால் வீழ்த்த பண்ண முடியுமானால், உங்களை கொண்டு, சாதாரணமான உங்களை கொண்டு, சாதாரணமான உங்களுடைய அந்த வேலைகளை, இந்த வருமானங்களை கொண்டு கர்த்தர் எதை வேண்டுமென்றாலும் செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதத்தில் இன்னொன்று வாசிக்கும் போது, ஒரு தாற்றுக்கோலால், இந்த தாற்றுக்கோல் அப்படின்றது உங்களுக்கு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறேன். அப்படின்னு சொன்னால், அவ்வளோதான், மாடுகள் எல்லாம் போகும்போது அது வழி மாறி போகக்கூடாதுன்னு சொல்லி லைட்டாக தட்டி அப்படியே லெவல் பண்ணுறது தான் அது. ஆனால் அதை கொண்டு எவ்வளோ பெரிய ரட்சிப்பு வேதத்தில் உண்டாயிருக்கிறது. எப்படி பண்ண முடியும்? ஆனால் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், சாதாரணமான ஒரு தாற்றுக்கோலால் இவ்வளோ பெரிய மகிமையை கர்த்தர் செய்ய முடியுமானால், கர்த்தர் இன்னைக்கு யாரோ ஒருத்தரை பார்த்து தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு சாதாரணமாய் தெரிகிறவனுடைய பிள்ளை, இன்றைக்கு காய்ந்து போன வாழ்க்கையோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளை, கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையை, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். இன்னைக்கு நீங்கள் இந்த வசனத்தை தியானிக்கும் போதே ஜோம் பண்ணி, ஏசப்பா இன்னைக்கு பேசுனீங்கல்ல, என் பிள்ளையும் ஒரு விறகு கட்டை போல தான் இருக்குது, என் பிள்ளையும் ஒரு குச்சியை போல தான் இருக்குது, உள்ளுக்குள்ள உயிரே இல்லை, உள்ளுக்குள்ள எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்லை, ஆனால் நீங்கள் தான் இரக்கம் செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாய் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. வேதத்திலே மூன்றாவதாக சாதாரணமான ஒன்று, வேதத்திலே கழுதையினுடைய தாடை எலும்பு. அந்த கழுதையினுடைய தாடை எலும்பை யாரும் தூக்கி கொண்டெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதில் இவ்வளோ பெரிய மகிமையை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அந்த கழுதையினுடைய தாடை எலும்பினால் சிம்சோன் 1000 பேரை வீழ்த்தினான் என்று வேதம் சொல்கிறது. அந்த 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 தாடை எலும்புக்குள்ள பவர் இல்லை, தேவ மனுஷனுக்குள்ளே. அதே போல கூழாங்கலுக்குள்ளே இல்லை, தேவ மனுஷனுக்குள்ளே தேவன் கொடுத்தது. அந்த தாற்றுக்கோலா இல்லை, அந்த தேவ மனுஷனுக்குள்ளே தேவன் கொடுத்தது. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் கைகளிலே இருக்கிற அந்த காரியம் சிம்சோன் கையிலே கொடுக்கப்பட்டது போல நிறைய பேருக்கு சாதாரணமாய் தெரியலாம். ஆனால் அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஸோ இன்று ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உன் கோல் துளிர்க்கும், காய்ந்தவனுடைய கோல் துளிர்க்கும், வைக்கப்பட்டவனுடைய கோல், உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும், உங்கள் வியாபாரம் துளிர்க்கும், உங்கள் குடும்பம் துளிர்க்கும், உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறி நீங்கள் துளிர்ப்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் துளிர்க்கிற நாள் வந்தது. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ளே இதுவரைக்கும் அந்த துளிர்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டு நிறைய பேருக்கு ஒரு இலையை விடுவதை, வளருவதை நிச்சயம் நீங்கள் பார்ப்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். கோடி நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்றைக்கு சொன்ன வார்த்தையின்படி யாரெல்லாம் துளிர்க்குமா என்கிற சந்தேகத்தோடு இருக்கிறார்களோ, காய்ந்து போய் பட்டு போய் கிடக்கிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்க்கையும் அவங்களுடைய பிள்ளைகளும் துளிர்க்கிற காலம் வரட்டும் ஆண்டவரே. இந்த காரியத்தை நீர் மாறுதலாய் முடிய பண்ணுங்க ஏசப்பா. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லைப்பா, உங்களால் எல்லாம் முடியுமப்பா ஆண்டவரே. ஜெபக்குறிப்பை அனுப்பி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பதில் நீங்க தருகிறதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்க கிருபையின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாளைக்கு நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனையிலையும் உம்முடைய மகிமை அப்படியே கடந்து வரட்டும். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, முதல் ஆராதனை 6 மணிக்கு, 2வது ஆராதனை 8:30 மணிக்கு நாம் சேர்ந்த ஆண்டவரை ஆராதிப்போம். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.